வணக்கம் சிக்கன் சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸான வெஜ் சூப் மட்டும் பார்க்கலாமா. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 குட்டி குட்டி கேரட், 2 பீஸ் அளவுக்கு காலிஃப்ளவர், ஒரு 7-8 பீஸ் பச்சை பட்டாணி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் எடுத்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகு சீரக பொடி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் சூடானதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் மட்டும் போனால் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். தக்காளி கொஞ்சம் பியூரியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சாப்பரில் கொஞ்சம் பியூரியாகவே எடுத்துக்கோங்க. இதில் பச்சை பட்டாணி நம்ம உரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். அதை போட்டு நல்லா வதக்கினதும் நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருந்தா கரம் மசாலா பொடி வச்சுருக்கேன், அதுதான் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட், காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா புதினா, கொத்தமல்லி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எதுவுமே காரம் ஆட் பண்ணல, வெறும் உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த கப் அளவுக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அப்போனா ஒரு 300-400 ml வரைக்கும் வரும். இப்போ உப்பு மட்டும் பார்த்து நீங்கள் நல்லா கிளறி விட்டுருங்க. உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, காயெல்லாம் வெந்துட்டுருக்கோம், பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகு சீரக பொடி, அது மட்டும் போட்டுடலாம். அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான். நம்ம காரம் கம்மியாக தான் வச்சுருக்கோம், ஏன்னா குழந்தைங்க குடிக்கிறதுக்காக. இதை நீங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சர்வ் பண்ணி கொடுங்க. இதில் நான் கார்ன்ஃப்ளவரோ எதுவும் ஆட் பண்ணல, சூப் வந்து திக்காக இருக்கணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி கொடுத்தாலே குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. தேங்க்யூ.